வயரை டச் பண்ண கூடாது. டச் பண்ணா என்ன ஆகும்? ஷாக் எப்படி அடிக்கும்? மின்சாரமும் குழந்தைகளும் ஒரு ஆபத்தான காம்பினேஷன் தான். எப்பவுமே குழந்தைகளுக்கு மின்சாரத்தை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் குழந்தைகளை பாதுகாப்பா வைத்திருக்க வேண்டியதும் நம்மளோட கடமை. மின்சாரம் இருக்கக்கூடிய அவுட்லெட்டுகள் எதுவுமே குழந்தைகளோட ரீச்ல இல்லாம பாத்துக்கணும். அப்படி ரீச்ல இருக்கக்கூடிய இடத்துல சேஃப்டி கேப் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். எக்ஸ்டென்ஷன் கார்டுகள் அதே மாதிரி சாக்கெட்டுகளை ஓவர்லோடு பண்ணாம பாத்துக்கணும். அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மின் பொருட்களை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அதை சுத்தி தனியா வைக்கணும். முக்கியமா இந்த சார்ஜர் மாதிரிப்பட்ட விஷயங்களை அப்படியே தொங்க விட்டுட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் செல்போன், டேப்லெட், லேப்டாப் இந்த மாதிரியான பொருட்களை தலையணைக்கு அடியிலையோ மெத்தையிலையோ சார்ஜ் போட்டு வைக்க கூடாது. நம்ம கிச்சன்ல எதெல்லாம் மின்சாரம் சார்ந்து யூஸ் பண்றோமோ அதை குழந்தைகளோட ரீச்ல இருந்து தள்ளி வைக்கணும். தண்ணீரும் மின்சாரம் ரொம்ப ஆபத்தான காம்பினேஷன். குழந்தைகளுக்கு நாம மின்சாரத்தை பத்தின விழிப்புணர்வு கொடுக்கும் போது ஈரக்கையோட மின்சாரத்தை தொடுவதோ ஈரத்தோட இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மேல மின்சார கேபிள்களை பயன்படுத்துவதோ கூடாதுன்னு இப்பவே கத்துக் கொடுக்கணும். மின்சாரத்தை காணிச்சு குழந்தைகளை எப்பவுமே பயமுறுத்த கூடாது. அவங்களுக்கு எப்பவுமே மின்சாரத்தை பத்தின விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும். பி சேஃப் மக்களே.